ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த விக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, அது மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாங்க. நியூஸ் பேப்பரை இது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம விக்ஸ் எடுத்துக்கலாம். விக்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு விக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் இதோட மத்தியில் இது போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த விக்ஸ் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி அது மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சிக்குமே சுத்தமாக ஆகாதுங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் செய்கிறதா இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் இது போல் அதோட சென்டரில் விக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க எடுத்திருக்கேன். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம விக்ஸு தேய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே இது போல் நம்ம நல்லா பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்ப சோடாவுமே கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அடுத்ததாக நான் 6 கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த கிராம்பை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டு விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நான் பட்டை எடுத்திருக்கேங்க. இந்த பட்டையில் ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக 6 பீஸ் எடுத்துக்கோங்க. இது போல் குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த கிராம்பு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அது போல் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. இந்த கிராம்பும் பட்டையோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த மாதிரி கிராம்பு வச்சதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் நீங்கள் நல்லா சுற்றி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா எந்தவித கேப்பும் இல்லாமல் இது போல் நல்லா மடக்கி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு பீங்கான் டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சுருக்கேங்க. பீங்கான் டம்ளருக்கு பதிலாக நீங்கள் ஒரு சில்வர் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நெருப்பு பொருத்திடலாங்க. நெருப்பு பொருத்திட்டு இது நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை அணைச்சிடலாம். இதை அணைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய புகை நல்ல வாசனையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம விக்ஸு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லாம் சூப்பராக வருங்க. இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சிக்குமே சுத்தமாக பிடிக்காது. நம்ம வீட்டு மூளை முடுக்கில் கரப்பாம்பூச்சி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அது எல்லாமே நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. எந்தவித பூச்சியுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. எங்கே உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வைங்க. நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேங்க. கிச்சனில் நிறைய கரப்பாம்பூச்சி பதுங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இதோட ஸ்மெல்லுக்கே அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே நம்ம வீட்டை விட்டு ஓடியே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த புகை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க. இது முழுக்க நமக்கு அணையிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வீட்டில் இருந்து எல்லா கரப்பாம்பூச்சும் காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த ஒரு சிம்பிளான டிப் என்னென்னா, இந்த விக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். இந்த விக்ஸை நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டாலே போதுங்க. கரப்பாம்பூச்சி எல்லாமே நம்ம வீட்டை விட்டு ஓடியே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் அடுப்புக்கு அடியில் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு அடியில் இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சி விடுறேங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவன் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுலேயும் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சி விடுறேன். இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா
ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டில் பார்க்கவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தவித பூச்சி தொல்லையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.